சட்டம் போட்டு சாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஜாதி ஒழிப்பதிலே அவ்வளவு தூரத்துக்கு ஆர்வம் இல்லை என்பதை அவருடைய வார்த்தைகள் காட்டுகிறது. அவ்வளவு சட்டம் போட்டு ஒழிக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்வதாக இருந்தாலும் சரி, இந்த சட்டம் போட்டு ஒழிப்பது என்பது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பொதுப்படையாக இருக்கக்கூடிய இந்த பெயர்கள், இது ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இழிநிலையை அது எடுத்துரைப்பதாக இருக்கிறது. ஒரு கிராமத்திலே ஒரு நீர்நிலைக்கு கூட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பெயரில் இருக்கிறது, ஒரு தெரு சமுதாயத்தினுடைய பெயரில் இருக்கிறது. அதன் வாயிலாக சமுதாயத்தினுடைய படிநிலைகள் நேரடியாக ஒரு மறைமுகமாக குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் இழிவுபடுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் இதுதான் இதனுடைய அடிநோக்கு. நான் தெளிவாகவே இந்த துவக்கத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே அதை நோக்கி அந்த இழிநிலைகளை போக்க வேண்டும், துடை தெரிய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அதை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் மீண்டும் சொல்கிறேன், அதில் அரசியல் லாபங்களை செய்வதற்காக குறுக்குச்சாறு ஓட்டுவதற்காக அவர்கள் முயற்சிகள் செய்வார்கள். மகளிர் உரிமை தொகைங்கிறது கிடைக்காது. அதாவது தேர்தல் 21 அறிவிச்சாங்க. அடுத்து பாராளுமன்ற இதில் பாதி வேட்பு கொடுத்தாங்க. இன்னும் 2 மாசத்துல கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு தேர்தல் சீக்கிரமே வரப்போகுது. மகளிர் உரிமை தொகை மகளிருக்கு எல்லாம் அனைத்து மகளிருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்ல வேண்டும் என்றால், அவர் அம்மிக்குழவை எடுத்து அடிவயிற்றில் இடித்துக் கொண்டிருக்கிறார் திரு நயினார் நாகேந்திரன். காரணம், இப்படித்தான் சொன்னாங்க, இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது எப்படி இதை செயல்படுத்த முடியும், செயல்படுத்தவே முடியாத ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த திட்டமே வராது என்று சொன்னார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தோம். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செயல்படுத்த உடனே எல்லாருக்கும் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள் யாரேனும் விட்டு போயிருந்தால் அவர்களும் இப்போது இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் நீங்கள் அதற்கான விண்ணப்பங்களை அறியுங்கள் என்று கேட்டு அவர்களும் தொடர்ச்சியாக கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து கீழே இருக்கக்கூடிய கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது நவம்பர் மாதத்தில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் முடிகிற போது ஒரு இடத்திலிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான அந்த விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படும். தகுதியுடைய யாரும் விட்டு போகாமல் இருக்கக்கூடிய அளவில் அவை சரிபார்க்கப்பட்டு அவர் தகுதியுடையவர்களாக இருந்தால் யாரும் விட்டு போகாமல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இத்தனைக்கும் பிறகு இது கிடைக்காது என்று சொல்வது என்பது நயினார் நாகேந்திரனுக்கு எப்படியாவது மக்களுக்கு இந்த நல்ல திட்டங்கள் போய் கிடைத்து விடுவதை அவர் தடுத்து விடலாம் என்கின்ற அவருடைய சொந்த நப்பாசையினால் அவர் கூறுகிறார் என்று நான் கருதுகிறேன். ஆனால் உண்மையில் நிச்சயமாக எப்படி நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இதை செயல்படுத்தணுமோ அதே போல இந்த முதல்வர் ஸ்டாலின் என்கின்ற மக்களின் மகத்தான வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு, இந்த முகாம்களுடைய இறுதியில் அனைத்து சரியான தகுதி வாய்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அவை நிச்சயமாக மகளிர் உரிமை தொகைகள் வழங்கப்படும்.